ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்காக ரொம்பவே டிஃப்ரெண்டான ரொம்பவே கன்ஃபியூசிங்கான ஒரு படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். நான் உங்களுக்காக இந்த படத்தை ரொம்ப தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ப்ளீஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாம இந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த படத்தை பாருங்க. நான் போடுற மூவிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ல என்கிட்ட சொல்லுங்க. இன்னைக்கு நான் அப்லோட் பண்ற மூவிக்கு ஒன்லைனரே தேவையில்ல, அப்படியே போனாதான் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கான கதைக்குள்ள நம்ம போலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட பேரு போர்ட்டல்ஸ். 2019 வருஷம் ரிலீஸ் ஆன படம் இது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி கூட ஒரு எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது பிளாக் ஹோல் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா என்னன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், அது கண்டிப்பா ஸ்பேஸ்ல தான் இருக்கும். கிராவிட்டி அதுல ரொம்பவே அதிகமா இருக்கும். லைட் கூட அதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அந்த பிளாக் ஹோலோட சக்தியை யாராலுமே யூகிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும் அதோட சக்தி. அந்த மாதிரி ஒரு பிளாக் ஹோலை நம்மளோட சயின்டிஸ்ட் ஆகஸ்ட் 5, 2020 அன்னைக்கு உருவாக்குறாங்க. அதுவும் அவங்க அதை செயற்கையா உருவாக்குனதை அவங்களோட லெபார்டரியிலேயே அவங்க அதை உருவாக்கியிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்ல அதை உருவாக்குனப்போ எல்லாமே நல்லா தாங்க போச்சு. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. அவங்க உருவாக்குன அந்த பிளாக் ஹோல்ல ஒரு சின்ன கிளிச் ஒண்ணு வந்துருச்சு. பூமியில இருக்கிற எல்லா பவர் சப்ளைஸையுமே அது இழுத்துக்குச்சு. அதனால நிறைய பேர் காணாமையும் போறாங்க. இதனால பாதிப்பு அதிகமா இருக்கிற சிட்டில அந்த சிட்டியை விட்டுட்டு மக்கள் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. சோ அதே மாதிரி தான் ஆடம்னு ஒருத்தர், அவருக்கு ஒரு ஒய்ஃப், ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. ஆடம்க்கு அவரோட ஃபேமிலி தான் எல்லாமே. அவரும் என்ன பண்றாருன்னா, எல்லா மக்களை போலதான் நாமளும் இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போறாங்க. ஹைவேல இவங்க பாதி தூரம் போயிட்டு இருக்கும் போதே ஆடமோட ஒய்ஃப் அண்ட் டாட்டர் 2 பேருமே தூங்கி போயிடுறாங்க. இவன் மட்டும் தான் முழிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கான். இவரோட கண்ணுல ஏதோ ஒண்ணு அவரோட பாதையில முன்னாடி நிக்கிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு. என்னன்னு பார்த்தா தூரத்துல ஏதோ ஒரு லைட்டோட வெளிச்சம் அவரோட கண்ணை ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்திருக்கு. அந்த லைட் அவரை நோட் பண்ண உடனேவே கார்ல இருக்கிற ரேடியோ ஆஃப் ஆயிடுச்சு. காரோட என்ஜினுமே ஆஃப் ஆகுதுங்க. சோ காரும் அப்படியே ரோட்டோரமா நிப்பாட்டிடுறாரு. அதுக்கப்புறம் ஆடமோட பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த சவுண்ட்ல தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடுறாங்க. அப்ப என்னாச்சு அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சேஃபா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவரோட அப்பாவும் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்ஜினும் ஸ்டார்ட் ஆயிடுது. வண்டியும் எடுத்துட்டு கிளம்புறாங்க. சரி, ஆடமோட ஒய்ஃபுமே அப்ப எழுந்துடுறாங்க. கொஞ்ச நேரத்துல 3 பேருமே கார்ல நல்லா பேசி சிரிச்சுக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ரோட்டுக்கு நடுவுல அந்த லைட் ஒண்ணு தெரிஞ்சது இல்லையா, அது இவங்களோட பக்கத்திலேயே வந்துருச்சு. அந்த டோர் திடீர்னு ரோட்ல உருவானனால ஆடமோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா திடீர்னு கத்துறாங்க. ஆடம் வண்டியை நிறுத்து அப்படின்னு சொல்லி அவங்களோட ஒய்ஃப் கத்தவும் ஆடமும் வண்டியோட பிரேக்கை போட தான் ட்ரை பண்றாரு. ஆனா அந்த கதவு பக்கத்துல போக போக அவரால அந்த பிரேக்கை அவரால் கட்டுப்படுத்தவே முடியல. அந்த கதவு இவங்களை அப்படியே உள்ள இழுத்துருச்சு. அண்ட் அவங்க அதுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இவரு மட்டும் கிடையாதுங்க, இது போலவே அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இது மாதிரிதான் காணாம போயிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த ஊர் முழுக்க இருக்கிற எல்லா இடங்களிலுமே அங்க அந்த வித்தியாசமான டோர் தோன்றி இருக்கு. எல்லாருமே 911க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு டோர் ஒன்று உருவாகி இருக்கு, என்னோட பொண்ணு அதுக்குள்ள போயிட்டா, என்னோட ஹஸ்பண்ட் அதுக்குள்ள போயிட்டாங்க, எங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வீட்லயும் இந்த டோர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போன் கால்ஸ் 911க்கு அன்னைக்கு மட்டுமே இந்த டோரை பத்தின விஷயங்களா மட்டுமே அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கம்ப்ளைண்டா. இந்த 911ல இருக்கிற எல்லாருமே ரொம்பவே சழிக்காம அவங்களோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் ரொம்ப பொறுமையா பேசிக்கிட்டு அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த விஷயத்துல இருந்து அவங்கள காப்பாற்ற முடியலனா கூட அவங்கள காமா வச்சுக்க ட்ரை பண்றாங்க. அவங்களோட அட்ரஸை கேட்கறாங்க, அவங்களோட மைண்ட் டைவர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி அவங்கள பாத்துக்கிறாங்க. இங்க மெயின் ப்ராப்ளமே என்னன்னா ஜிபிஎஸ் ஒர்க் ஆகல, அதோட கனெக்ஷனும் சரியாவே இல்ல. இவ்வளோ எமர்ஜென்சி கால் இது வரைக்கும் 911க்கு வந்ததே கிடையாது. தொடர்ந்து இவங்க கால் கட் பண்ண வந்துகிட்டே இருக்கு. ஒரு சின்ன கேப் கூட இவங்களுக்கு கிடைக்கல. இப்போ இந்த 911ல இருக்கிற எமர்ஜென்சி பீப்புள்ஸ் என்ன ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பூமியில ஏதோ ஒண்ணு வித்தியாசமா நடக்குது. வந்த போன் கால்ஸ் வச்சு பார்க்கும் பொழுது பிளாக் கலர்ல ஒரு பாக்ஸ் மாதிரியான டோர் ஒண்ணு உருவாகி இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நிறைய மக்கள் அதுக்குள்ள போய் காணாம போயிடுறாங்க. இதுதான் இங்க மெயின் விஷயமா அங்க நடந்துட்டு இருக்கு. 911 கால் சென்டர்ல ஒர்க் பண்ற ஒரு ஆள், அவரோட பேரு ஸ்டான். அவரோட பாஸ் கிட்ட, பாஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நமக்கு கூட 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான கால் வந்ததுல, நான் கூட அதை ட்ரேஸ் பண்ணனே, இந்த டோருக்கு இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு அந்த பாஸ் கிட்ட சொல்றதுக்கு தான் ட்ரை பண்றாரு. இன்னும் அவர்கிட்ட சொல்லல. ஆனா அந்த பாஸ் பாத்தீங்கன்னா 911 எமர்ஜென்சி கால்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. சோ கைஸ், நம்ம இங்கே இருப்போம், நிறைய எமர்ஜென்சி கால் அட்டென்ட் பண்ணுவோம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்த டீமோட லீடர் இவங்களோட பாஸ் சொல்றாங்க. இவங்க இந்த மாதிரி பேசிட்டே இருக்கும்போது அவங்க இருக்கிற அந்த ரூம்ல இருக்கிற எல்லா லைட்ஸுமே அவுட் ஆயிடுது. அப்போ அந்த இடத்துல இவங்களுக்கு 911 எமர்ஜென்சிக்கு எந்த விஷயமா மக்கள் கால் பண்ணாங்களோ அதே
அதே விஷயம் இவங்களுக்கு இவங்களோட ஆபீஸ்ல நடக்குது. ஆமாங்க, இவங்களோட ஆபீஸ்ல அதே டோர், அதே பிளாக் கலர் டோர் உருவாகுது. அதை பார்த்து இவங்க எல்லாருமே ரொம்பவே பயந்து போறாங்க. இதை பார்த்து இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய பேர் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே இதை பார்த்து பயந்துதான் இவங்களுக்கே கால் பண்ணாங்க. இப்போ இவங்க இருக்கிற இடத்துலயே இப்போ அந்த டோர் வந்துட்டனால இவங்களுக்கு இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டோரை ஸ்டானுங்கிறவரை பார்த்த உடனேவே ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறான். அந்த டோர் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். சொல்லுங்க சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற மற்ற ஆபீஸ் மெம்பர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க, இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல அவங்களோட டோர் எல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட டோர் ஓபனே ஆகல. எல்லாருமே வந்து இந்த டோரை பார்த்து பயப்படுறாங்க. ஆனா ஸ்டான் மட்டும் பாத்தீங்கன்னா அதோட பக்கத்துல போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். அது கூட ஸ்டான் இந்த மாதிரி நிக்கிறத பார்த்துட்டு அவங்களோட பாஸ் வந்து, ஸ்டான் உனக்கு என்ன ஆச்சு, நீ முதல்ல அந்த இடத்த விட்டு பின்னாடி வா, அங்க நிக்காத, அது உனக்கு ரொம்பவே ஆபத்தானது அப்படின்னு சொல்லி அவங்க கூப்பிடுறாங்க. ஆனாலும் அந்த ஸ்டான் இவங்க வர மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதட்டி வாய்ஸ் ரைஸ் பண்ணி அவங்களோட பாஸ் வந்து ஸ்டானை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டான் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொஞ்சம் அதட்டும் போது தான் ஸ்டான் எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். பாஸ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போன் கால் ஒண்ணு வந்தது, அதுவும் எமர்ஜென்சி கால். நாம யாரும் இந்த உலகத்துல இல்லவே இல்ல அப்படின்னு அந்த போன்ல பேசுறவங்க சொன்னாங்க. அந்த போன் நம்பரை நம்ம ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணோம், ஆனா நம்மளால முடியல. ஆனா அந்த போன்ல பேசினவங்க இப்போ நமக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அந்த விஷயத்த பத்தி 2 வருஷத்துக்கு முன்னாடியே பேசினாங்க, பிளாக் கலர் டோர் அப்படின்னு. ஆனா அந்த போன் கால் ஒரு ஃபேக்கான ஒரு போன் கால், நம்மள பயன்படுத்துறதுக்கு யாரோ பேசியிருக்காங்கன்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனா இப்போ அது பாத்தீங்களா உண்மையாயிருச்சு, அதுதான் இந்த டோர் அப்படின்னு ஸ்டான் சொல்றாரு. நீ எதுக்காக அந்த டோர் கிட்ட இந்த மாதிரி லூசுத்தனமா பேசிட்டு இருக்கன்னு அவங்க பாஸ் திட்டுறாங்க. ஏன்னா என் கூட இந்த டோர் பேசுச்சு, நாம எல்லாரும் அந்த டோருக்குள்ள போகணும்னு அது ஆசைப்படுது, அதுதான் அது என்கிட்ட சொல்லுச்சு. ஸ்டான், நீ சொல்றது ரொம்ப நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லும் பொழுது ஸ்டான் கன்னை எடுத்து அவங்க எல்லாருமே பாயிண்ட் பண்ணி, இங்க பாருங்க, எல்லாரும் இப்போ இந்த டோருக்குள்ள போறீங்களா இல்ல இங்கேயே சாக போறீங்களான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கான். யாருமே இவன் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதனால இவன் என்ன பண்றான்னா அவங்கள பயன்படுத்துறதுக்காக அவங்க ஆபீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஆளை ஷூட் பண்ணிடுறான். இப்போ நீங்க உள்ள போகல அப்படின்னா நான் ஒருத்தரையும் இதே மாதிரி தான் சுட்டு தள்ளிடுவேன். நான் என்ன சுட மாட்டேன்னு நினைச்சீங்களா? குண்டான ஒரு ஆள் மட்டும் பயந்து போய் என்ன பண்றான்னா, அந்த குண்டான ஆளும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்து போய் அந்த டோரை ரொம்ப மெல்லமா அப்படியே தொட்டும் தொடாம அதை தொட்டு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவன் கிட்ட போன உடனேவே ஏதோ ஒரு லைட் ஒன்று வெளிச்சம் வந்து அவனை அப்படியே உள்ள இழுத்துட்டு போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை உள்ள போக சொல்லி அனுப்புறாங்க. அந்த பொண்ணு சரி ஓகே நான் போயிட்டு என்ன ஷூட் பண்ணிடாத அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவனோட பக்கத்துல போன உடனே டக்குன்னு ஸ்டான் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. ஸ்டானும் தெரியாதனமா அந்த பொண்ணை சுட்டுறான். அந்த பொண்ணு அங்கேயே இறந்து போயிடுறா. ப்ளீஸ் சொல்றத கேளுங்க, என்ன இந்த மாதிரி நிறைய பேரை ஷூட் பண்ண வைக்காதீங்க, உங்களை ஷூட் பண்றது என்னோட ஆசை கிடையாது, ப்ளீஸ் தயவு செஞ்சு உள்ள போங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அவங்க கிட்ட. சரி உங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் போயிடுறேன், முதல்ல நீங்க யாரும் உள்ள போகல அப்படின்னா அதுவே உங்க எல்லாரையும் கொன்னுடும், சோ நான் உள்ள போக போறேன்னு சொல்லிட்டு இந்த தடவை ஸ்டானே உள்ள போக ட்ரை பண்றான். ஆனா அவனால உள்ள போக முடியல. சோ ஸ்டானுக்கு பயங்கரமா டென்ஷனையா அந்த டோரை பிடிச்சு திட்டிக்கிட்டு இருக்கான். இங்க பாரு, நீ என்ன சொன்ன, நீ என்கிட்ட என்ன சொன்ன, நீ என்ன ரொம்ப ஏமாத்திட்ட. ரொம்ப கோவத்துல நம்ம ஸ்டான் என்ன பண்றான்னா அவன் கையில இருக்கிற கன்னை வச்சு அந்த டோரை ஷூட் பண்றான். அந்த டோரை ஷூட் பண்ணதுனால அந்த புல்லட் அந்த டோரை தொட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் இவன் மேலே வந்து இவனையே ஷூட் பண்ணிடுது. அவ்வளவுதான், ஸ்டான் அங்கேயே காலி. மீதி இருக்கிற யாருக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல. சோ இன்னும் 5 நிமிஷத்துல போலீஸ் இங்க வந்துருவாங்க. சோ இந்த ப்ராப்ளம் ஓவர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த போலீஸை நம்பிதான் இப்ப இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த டீம் லீடர் பாஸ் இருக்கா பாருங்க, அந்த டீம் லீடர் பாஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட காதுல யாரோ ஒருத்தர் பேசுற மாதிரியான சவுண்ட் கேக்குது. அந்த டோர் தான் இவங்க கிட்ட பேசுது. அதை கேட்ட உடனே இவங்க அந்த டோரோட பக்கத்துல போய் அது கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் 5 நிமிஷம் கழிச்சு அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. அந்த இடத்துல ஸ்டான், அதுக்கப்புறம் ஸ்டான் சாகடிச்ச 2 பேருன்னு சொல்லிட்டு 3 டெட் பாடிஸ் அங்க இருக்கு. இந்த 3 பேரோட டெட் பாடியும் அதுக்கப்புறம் அந்த பிளாக் டோர் மட்டும்தான் அங்க இருக்கு, மீதி யாருமே அங்க இல்ல. இப்படி இந்த உலகமே இதே போலதான் அந்த பிளாக் கலர் டோரால பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த மாதிரி இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கும் பொழுது சாரா அதுக்கப்புறம் ஜென் அப்படின்னு 2 பேரை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ். கார் பார்க்கிங்க்கு வந்துட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் அந்த கார் பார்க்கிங்ல நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த சாரா கன்சீவ் ஆகியுமே அவங்களுக்கு குழந்தை பிறக்கல, அவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. அதனால அவ ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா. சாராவோட சிஸ்டருக்கு ஜில்லுக்கு என்ன ஆசை அப்படின்னா, அவளோட சிஸ்டர் வந்து இவ கூடவே இருக்கணும்னு ஆசை. ஆனா சாராக்கு அப்படி ஒரு ஆசை கிடையாது. அவளுக்கு குடும்பம்னு ஒண்ணு இருக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இந்த மாதிரி குடும்பமா அவளுக்கு இருக்கணும்னு ஆசை. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் பார்க்கிங் லாட்ல நின்று பேசிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல அந்த
பிளாக் கலர் டோர் உருவாகுது. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பார்க்கிங் லாட்ல பேசிட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற கரண்ட் எல்லாம் கட் ஆகுது. அதுக்கப்புறம் காரோட அலாம் எல்லாம் ரொம்ப சவுண்டா அடிக்குது. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும்போது சாராக்கு அவங்களோட சிஸ்டர் ஜென் எங்க போனாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல. சுத்தி முத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கரண்ட்டும் வந்துடுதுங்க. அப்போ ஜின் பாத்தீங்கன்னா அவங்களோட பக்கத்துல தான் இருக்காங்க. ஆனா அவ ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறான். சாரா, நீ இங்க இருக்கக்கூடிய ஆள் இல்ல, நீ என் கூட வந்துரு அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கா. ஹே ஜில், உனக்கு என்ன ஆச்சு? ஜின் பின்னாடியே சாராவும் போயிட்டு இருக்கா. சாரா மட்டும் அவங்க பின்னாடி போலங்க. அந்த பார்க்கிங் லாட்ல இருக்கிற மீதி எல்லாருமே அவளோட பின்னாடி தான் போயிட்டு இருக்காங்க. கடைசியா இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அங்க அந்த பிளாக் டோர் இருக்கு. இந்த ஜின் அந்த டோர் பக்கத்துல போயிட்டு அந்த டோரை தொடுறா. இது நம்ம எல்லாரையுமே கூப்பிடுது, வாங்க நம்ம எல்லாரும் இதுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்றா. சாராவுக்கு என்ன பண்றா இவ அப்படின்னு சொல்லி ஒண்ணுமே புரியல. அவ அந்த டோர் பக்கத்துல போகும்பொழுது அவளோட கண்ணுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா அவ கையில ஒரு குழந்தை வச்சுட்டு அவ கொஞ்சிட்டு இருக்கா. சோ இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு ஒரு சந்தேகம் ஒண்ணு வருது. சாரா பாத்தீங்கன்னா உள்ள போகாம அவளோட சிஸ்டரையும் கூட்டிக்கிட்டு அப்படியே பின்னாடி வந்துடுறா. இவளுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுனால இந்த நேரத்துல ஒரு ஆள் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா அந்த டோருக்குள்ள எந்த ஒரு யோசனையுமே இல்லாம உள்ள நுழைஞ்சிடறான். அந்த டோரும் அவங்கள உள்ள இழுத்துக்குது. இவர் உள்ள போயிட்டாரு. திரும்ப வெளியில அந்த பக்கம் வருவார்னு பார்த்தா அவர் அப்படியே அந்த டோருக்குள்ள போய் மறைஞ்சு போயிட்டாரு. சோ இது எல்லாத்தையுமே சாராவும் ஜின்னும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கிங் லாட்ல இருந்த மீதி எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ பித்து பிடிச்சு போய் ஏதோ ஒரு பேய் பிடிச்ச மாதிரி அப்படியே ஒரே இடத்த பார்த்து நின்னுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அந்த டோருக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. நம்ம ஜின்னும் வந்து உள்ள போக தான் ட்ரை பண்றான். ஆனா சாரா பாத்தீங்கன்னா நீ உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு இழுத்துடுறா போக விடாம. அதுக்கப்புறம் ஜின் பாத்தீங்கன்னா இப்பதான் கான்சியஸ்க்கே வராங்க. அதுக்கப்புறம் சாரா கூட சேர்ந்து 2 பேருமே இப்ப தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா ஜின் பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்கிறா மறுபடியும். அதனால சாரா பாத்தீங்கன்னா கோவம் வந்து அவளை அடிச்சிடுறா. சாரா ஜின்னை அடிச்ச அடுத்த செகண்டே அந்த டோருக்கு முன்னாடி நின்னுட்டு இருந்த அந்த பார்க்கிங் லாட்ல இருந்த எல்லாருமே பாத்தீங்கன்னா சாராவையே பாக்குறாங்க. அவங்க அடிச்சதுனால அவங்க டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்காங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் சாராவையும் ஜின்னையும் பிடிக்கிறதுக்காக மத்த எல்லாருமே வராங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் அடிச்சு பிடிச்சு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜின் பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வராங்க. திரும்பவும் அன்கான்சியஸ் ஆயிடுறாங்க. பித்து பிடிச்சு போய் நடந்துக்கிறாங்க. சோ இந்த மாதிரி மாறி மாறி அவளோட மூட் ஸ்விங்ஸ் மாதிரி அவளோட கான்சியஸ் மாறிக்கிட்டே இருக்கு. அண்ட் அங்க இருக்கிற எல்லாருமே ஜின்னை பிடிக்க ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா சாராவை தான் பிடிக்க ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சாராவும் அவங்க எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க கார்ல ஏறி தப்பிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. அகைன் மறுபடியும் கார்ல ஏறலான்னு போகும்பொழுது ஜின் வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறா. அவளோட கண் இந்த வாட்டி ரொம்பவே வித்தியாசமான நிறத்துல மாறிடுது. வெள்ளை கலரா மாறிடுது. சாராவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஜின்னை வந்து நம்ம கான்சியஸ்க்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப வலிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சு உடச்சி விட்டுறா. உடனே ஜின்னும் பாத்தீங்கன்னா கான்சியஸ்க்கு வந்துடுறா. ஜின் நீ இங்கே ஏறு, நான் போய் காரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு சாரா கார் எடுக்கிறதுக்காக கார்ல ஏறுறா. அதுக்கப்புறம் அந்த காரோட டோரை வச்சு அவங்கள பிடிக்க வர எல்லாரையுமே நம்ம சாரா அடிச்சு நவுத்திட்டு ஜின்னை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. 2 பேரும் தப்பிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அவங்கள தாக்குறதுக்காக வந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எல்லாருமேலயும் இவங்க தப்பிக்கணுங்கிறதுக்காக காரை விட்டு ஏத்தி மோதி அவங்கள தள்ளி விட்டு அவங்க தப்பிச்சு போய்கிட்டே இருக்காங்க. சரி ஸ்ட்ரைட்டா இப்போ போனா நம்ம கண்டிப்பா வெளியில போயிடலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அவங்க வெளியில போறதுக்கான பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஜின் வந்து திரும்பவும் அன்கான்சியஸ்க்கு போயிடுறா. சாரா வண்டியை லெஃப்ட் சைட் திருப்பு, சாரா வண்டியை லெஃப்ட் சைட் திருப்பு அப்படின்னு சாராவோட கையை பிடிச்சு இவளே அந்த காரை லெஃப்ட் சைட்ல திருப்புறா. அந்த கார் அப்படியே அந்த டோர் கிட்ட போகுது. அந்த டோர்ல இருந்து ஏதோ ஒரு லைட் ஒண்ணு வருது. அத ஜின்னும் சாராவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. கண்ணு கூட சிமிட்டாம அதையே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே அவங்க அந்த டோர்க்குள்ளேயும் போயிடுறாங்க. அந்த டோர் அவங்கள உள்ள இழுத்துக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாராங்கிற பொண்ணு அந்த பார்க்கிங் லாட்ல தான் இருக்கா. அவளோட உடம்புல பயங்கரமா அடிபட்டிருக்கு. அவளோட பக்கத்துல யாருமே இல்ல. ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்கா. வெளியில போக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா. ஆனா அவளால வெளியில போகவே முடியல. ஏதோ ஒரு வித்தியாசமான இடத்துல அவ மாட்டிக்கிட்டா. திரும்ப திரும்ப அந்த பார்க்கிங் லாட்லயே சுத்தி சுத்தி தான் வந்திருக்கா. இதுக்கு ஒரு எக்ஸிட் பாயிண்டே இல்ல. அப்பதான் அவளோட சிஸ்டர் ஜின்ன பாக்குறா. அவளோட கையில ஒரு குழந்தையும் இருக்கு. மெதுவா ஜின் பக்கத்துல போயிட்டு சாரா இதெல்லாம் உண்மையா, இது என்னோட குழந்தை தானா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இது உண்மையா இருக்கலாம், பொய்யா கூட இருக்கலாம், ஆனா அதெல்லாம் நீ கண்டுக்காத. ஆனா இது உன்னோட குழந்தை, இந்த குழந்தை கூட நீ சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம சாரா கிட்ட கொடுக்குறா. சாராவும் அந்த குழந்தைய வாங்குறா. அப்போ அந்த குழந்தைய வாங்கின அடுத்த நிமிஷமே அவளோட உடம்புல காயங்கள் இருந்தது இல்லையா, அது எல்லாமே வந்து அப்படியே காணாம போயிடுச்சு. சோ அவளோட குழந்தைய வச்சுக்கிட்டு அவ அந்த லைஃப சந்தோஷமா வாழ்வா. சோ இங்க நடக்கிற எதுவுமே வந்து இப்ப நமக்கு புரியல தானே. ஆனா இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிளாக் டோர் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் புரியுது. இத பத்தி நான் உங்களுக்கு கடைசியில சொல்றேன். சோ கதையை இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஆடம் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து கண் முழிச்சு பாக்குறாரு. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? படத்தோட ஸ்டார்டிங்ல இந்த
ஊரை விட்டே கிளம்பி போய்கிட்டு இருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்துல தான் இந்த ஆடம் அவரோட ஒய்ஃப் குழந்தைன்னு சொல்லிட்டு 3 பேர் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது அந்த லைட் மூலமா இவங்க கதவுக்குள்ள உள்ள போயிட்டாங்க இல்லையா. சோ அவர் தான் இந்த ஆடம். இப்போ இவரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவர் கண் முழிச்ச உடனே வேகமா போயிட்டு அவரோட டாக்டரை போய் பார்த்து, டாக்டர் என்னோட ஒய்ஃப் குழந்தை எப்படி இருக்காங்க, நான் உங்களை பார்த்தே ஆகணும், அவங்க கிட்ட எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, கவலைப்படாதீங்க, உங்க ஒய்ஃபும் உங்க குழந்தையும் ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு அடியுமே படல உங்களை தவிர. சோ அதனால அவங்க வீட்டுல இருக்காங்க. ஆனா உங்களுக்கு ரொம்பவே சிவியரா அடிபட்டிருக்கு. அந்த ஆக்சிடென்ட்னால உங்களுக்கு ஒரு கண்ணு வந்து தெரியாமையே போயிருச்சு. சோ அதனால உங்களுக்கு ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ பொதுவா ஒருத்தருக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவங்களோட கண்ணை க்ளோஸ் பண்ணாலோ இல்ல அந்த கண்ணு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ பிளாக்கா தெரியுது அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா இவருக்கு வித்தியாசமா ஏதோ ஒண்ணு தெரியுது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்பதான் அந்த டாக்டர் ஆடம் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க கார்ல போயிட்டு அந்த பிளாக் கலர் டோரை மோதுனீங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு டோர் இந்த உலகம் முழுக்க நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய பேர் காணாம போயிட்டாங்க. அந்த டோர் மேல மோதி நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஆனா அந்த டோர்ல மோதி உயிரோடு இருக்கிற தப்பிச்சு வந்த ஒரே ஆள் நீங்க மட்டும்தான். இப்போ நம்ம ஆடம்க்கு ஒண்ணுமே புரியல. இப்பதானே இந்த டாக்டர் சொன்னா என்னோட ஒய்ஃபு குழந்தையும் வீட்டுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த டோர்ல மோதி மீதி இருக்கிறது நான் மட்டும்தான் சொல்றா அப்படின்னு இந்த ஆடம்க்கு ஒண்ணுமே புரியல. என்னோட குழந்தை கூட என் ஒய்ஃப் கூட நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கான். அண்ட் அப்பதான் சீஃப் டாக்டர் வந்துட்டு ஆடமோட கண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆடம், உங்களோட கண்ணுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆபரேஷன் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆபரேஷன் தியேட்டருக்கு ஆடமை கொண்டு போயிட்டு ஆபரேஷனையும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த டாக்டர்ஸ் 2 பேருமே ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே ஆடமோட கண்ணு பாத்தீங்கன்னா அந்த கருவிழி இருக்கும் இல்லையா, கருப்பு கலர்ல நமக்கு, அது பாத்தீங்கன்னா ரொம்பவே டார்க் பிளாக்கா மாறுது. அவரோட கண்ணுக்குள்ள ஏதோ ஒண்ணு உருவாகுது, ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு அவரோட கண்ணுக்குள்ள. உடனே ஆபரேஷனை அவங்க நிறுத்திடுறாங்க, கேன்சல் பண்ணிட்டு அவனை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க ஆபரேஷனே பண்ணல இல்லையா. ஆடம் கூட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஆடம், உங்களோட கண் ஆபரேஷன் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சது, உங்க கண்ணுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஆனா நாங்க சொல்ற வரைக்கும் இந்த பேண்டேஜை நீங்க ரிமூவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஆனா என்னோட ஃபேமிலி பாக்கிறதுக்கு மட்டும் நான் அலோவ் பண்ணுங்க. ஆடம், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க, இப்பதான் உங்களுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, உடனே இதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க, சீக்கிரமா நாங்க அரேஞ்ச் பண்றோம். இந்த டாக்டர் பேச்சுக்கு 100 வாட்டி என்ன சொல்றான்னா, உங்க ஃபேமிலி கூட இப்ப பேசலாம், அப்புறம் பேசலாம். இவன் கேட்கும் போதெல்லாம் இதையே மட்டும் தான் சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஆடம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இங்க இருக்கிற எல்லாருமே அவனோட ஃபேமிலி கூட ஆடம் பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க, எதுக்காக நம்மளோட ஃபேமிலி கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு ஆடம்க்கு ஒண்ணுமே புரியாம ரொம்ப கடுப்பாகிறான். இவ சொல்றத நான் ஏன் கேட்கணும், என்னோட ஃபேமிலியே என்னை இவங்க பார்க்க விடல, இவ சொல்றத நான் ஏன் கேட்கணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியுமே கேட்காம இவன் என்ன பண்றான்னா தனியா போயிட்டு அந்த கண்ணுல போட்டிருந்த பேண்டேட கழட்டிடுறான். ஆடமும் அவரோட கண்ணை பார்க்கும் பொழுது அது ரொம்ப ரொம்ப கருப்பு நிறத்துல மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கண்ணு அவரோட ஒயிட் கலரை வந்து அந்த கருவிலி அப்படியே கண்ணுக்குள்ள நமக்கு ஒயிட் கலர் பிளாக் கலர்னு சொல்லிட்டு 2 கலர் இருக்கும் இல்லையா, ஒரு வெள்ளை கரு ஒரு கருப்பு கருன்னு சொல்லிட்டு அந்த அப்படியே ஃபுல்லா பிளாக் கலரா மாறிடுச்சு அவரோட கண்ணு ஃபுல்லா. இது அவரு கண் கூட அவரே பாக்குறாரு சேஞ்ச் ஆனதை. இவரு கண்ணாடி பார்த்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு அவரு ஸ்மைல் பண்றாரு. அந்த கண்ணாடியில இவரோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது இல்லையா, அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னால என்ன பார்க்க முடியுதா ஆடம், இந்த மாதிரி அந்த ரிஃப்ளெக்ஷன் பேசின உடனேவே ஆடம் அப்படியே பயந்து போய் அப்படியே நவுந்து போயிடுறாரு கண்ணாடி விட்டு. அதுக்கப்புறம் பின்னாடியே வந்து பெரிய டாக்டர் வந்து நிக்கிறான். ஆடம், உனக்கு என்ன ஆச்சு, நாங்க தான் பேண்டேஜ் கழட்ட கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, எதுக்காக இப்ப கழட்டி நின்றுட்டு இருக்க அப்படின்னு ஆடமோட கண்ணை அவரு செக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த கண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத இந்த டாக்டர் நோட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த டாக்டர் அன்கான்சியஸ்க்கு போயிட்டு அந்த டாக்டர் வித்தியாசமா பண்றான் ஏதோ. உடனே இந்த ஆடம் பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை பிடிச்சு தள்ளி விட்டு, டாக்டர் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதுக்கு அந்த டாக்டரும் ஆடம மயக்க போட வைக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த ஆடம் அந்த டாக்டரை அடிச்சு போடுறான். இருந்தாலும் அந்த டாக்டர் ஆடம பிடிச்சு ஆடம்க்கு இன்ஜெக்ஷன் பண்ணலான்னு போகும்பொழுது பின்பக்கத்துல இருந்து யாரும் அந்த டாக்டரை ஷூட் பண்ணிட்டுறாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, அந்த லேடி டாக்டர் ஒருத்தங்க இருந்தாங்களே அவங்க தான். ஆடம், நான் உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றேன், ப்ளீஸ் என் கூட கொஞ்சம் வந்து இங்க அமைதியா உட்காரு, நான் சொல்றது முழுசா கேளுன்னு சொல்றாங்க. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்றானா, உன்னோட ஒய்ஃபும் குழந்தையும் இங்க இல்ல, அவங்க வேற ஒரு சைட்ல இருக்காங்க. வேற ஒரு சைடா, வேற ஒரு சைட்னா என்ன, வேற ஒரு ஸ்டேட்ல இருக்காங்கன்னா அப்படி சொல்றீங்களா? இல்ல ஆடம், அவங்க வேற ஒரு சைட்ல இருக்காங்க, அவங்க அந்த டோருக்குள்ள இருக்காங்க. இன்னும் தெளிவா நான் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னா அவங்க அந்த டோருக்குள்ள இருக்காங்க, நீ இந்த டோருக்கு வெளியில நம்மளோட உலகத்துல இருக்க. சொல்ல போனா அது ஒரு டோர் கிடையாது, அது ஒரு போர்ட்டல். அதுல உன்னோட ஃபேமிலி மட்டும் காணாம போகல, பூமியில நிறைய பேரு அந்த டோர் வழியா உள்ள போனவங்க திரும்பி வரவே இல்லை, அவங்க அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டாங்க. ஆடம்க்கு ஒண்ணுமே
புரியல. ஆடம், நான் சொல்றத நீ கேளுன்னு சொல்லி அந்த டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆடம், நீ மட்டும்தான் அந்த டோர் வழியா வெளியில வந்திருக்க. அந்த போர்ட்டலோட பவர் அப்படியே உன்னோட கண்ணுல இருந்தது. சோ அதை கட் பண்ணி வெளியில எடுத்துடலாம் நாங்க ட்ரை பண்ணோம். ஆனா எங்களால முடியல. என் கூட வா, நான் உனக்கு தெளிவா எல்லா விஷயத்தையும் சொல்றேன் அப்படின்னு அந்த டாக்டர் அந்த ஆடமை கூட்டிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே அந்த பிளாக் கலர் டோர் ஒன்னு இருக்கு, அங்கதான் கூட்டிட்டு போறாங்க அந்த டாக்டர் நம்ம ஆடமை. அப்போ அந்த டாக்டர் அந்த டோர் கிட்ட கூட்டிட்டு போனதே நம்ம ஆடம் கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இந்த டோர், அதாவது இந்த போர்ட்டலுக்குள்ள இருந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரேடியேஷன் வருது. இதால நம்ம கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியும். ஆனா என்கிட்ட ஒரு மாதிரி கம்யூனிகேஷனும் உன்கிட்ட ஒரு மாதிரியான கம்யூனிகேஷனும் இது பண்ணும். அது அவங்களோட ரியாலிட்டிக்கு நம்மள கூட்டிட்டு போயிடும். சோ ஆடம், நீ மட்டும்தான் அந்த டோருக்குள்ள போயிட்டு வெளியில வந்திருக்க. இப்ப நீ உள்ள போயிட்டு எங்க எல்லாரையுமே நீதான் காப்பாத்தணும் அப்படின்னு அந்த டாக்டரும் சொல்றாங்க. சரின்ட்டு அந்த ஆடமும் அந்த டோருக்குள்ள போக ட்ரை பண்றாரு. அந்த டோர் பக்கத்துல நம்ம ஆடம் போன உடனேவே அதுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு சத்தம் வருது. இந்த சத்தத்தினால அங்க இருந்தாங்களே அந்த டாக்டர், அவங்களோட அப்படியே தலையே வெடிச்சு போயிடுது. அந்த டாக்டரோட பிளட் இந்த ஆடமோட உடம்பு முழுக்க அப்படியே பரவிடுது. அப்படியே அந்த ரத்தத்தோடயே அவர் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிடுறாரு. அந்த போர்ட்டலும் இவர் அப்படியே இழுத்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஆடமும் வேற ஒரு வழியா வெளியில வராரு. அவரு இப்போ ஒரு ரோட்ல இருக்காரு. பக்கத்துல நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்க இருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள நம்ம ஆடம் போறாரு. அந்த ரூம்குள்ள போன உடனே பயங்கரமான சத்தம் ஒண்ணு கேக்குது. அந்த ரூம் பாத்தீங்கன்னா இப்ப அப்படியே அவனை வேற வேற வீடுகளுக்கு கொண்டு போகுது, வேற வேற சிச்சுவேஷன்ஸ்க்கு அவனை கொண்டு போடுது. அவனுக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அந்த சத்தத்தினால. அப்போ ஒரு ரூம்குள்ள நம்ம ஆடம் போகும் பொழுது அந்த ரூம்ல ஒரு லேடி இருக்காங்க. அது இவங்களோட ஒய்ஃபா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமும் போய் பேச ட்ரை பண்றாரு. இவன் அவனோட ஒய்ஃபோட பேரு சொல்லி கூப்பிடும் பொழுது அது என்னோட பேர் கிடையாது, அது என்னோட அம்மாவோட பேரு அப்படின்னு சொல்லும் பொழுது இப்ப அங்க ஒரு லேடி நின்றுட்டு இருந்தாங்களே, அது வேற யாரும் கிடையாது, இவனோட பொண்ணுதான். அவ இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துட்டா. அம்மாடி, இது நான் தான், உனக்கு நான் யாருன்னு தெரியல, நான் தான் அப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது யார் நீங்க அப்படின்னு பயந்துட்டு அந்த பொண்ணு அங்கிருந்து ஓடி போயிடுறா. அவளை ஃபாலோ பண்ணியே இவரும் வராரு. அப்படியே வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகி போயிடுறாரு. அது ஒரு ரூம். அந்த ரூம்ல ஒரு மிரர் ஒண்ணு இருக்கு. அந்த மிரர்ல ஆடமோட ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. அது ஆடம் கிட்டயும் பேசுது. வந்துட்டியா ஆடம், சேர்ல உட்காரு ஆடம். ஆடமும் அங்க வந்து உட்காராரு. அவரோட ரிஃப்ளெக்ஷன் கிட்டயே இங்க என்ன நடக்குது, நான் ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கேனா, என்னோட பொண்ணும் என்னோட ஒய்ஃபும் எங்க, இன்னும் எங்க ஊர் உலகத்துல இருந்த மக்கள் எல்லாம் எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு எதுவும் நடக்கல அப்படின்னு அந்த ரிஃப்ளெக்ஷன் சொல்லுது. அவங்க ரொம்ப நல்லதான் இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க, அது உனக்கு சொன்னாலும் புரியாது ஆடம், உன்னோட கண்ணு வழியா தான் நாங்க இந்த உலகத்தை பாக்குறோம். நீ எங்களோட சைட்ல உன்னோட ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமா வாழலாம். அதுக்கு நீ என்ன பண்ணணும்னா உன்னோட 2வது கண்ணையும் நீ எங்களுக்காக கொடுக்கணும். என்னது உங்களோட சைட்லயா? உங்களோட சைட்ல நான் என்னோட ஃபேமிலி கூட வாழ்ந்தேன் அப்படின்னா அது என்னோட ஃபேமிலியா இருக்காதே, அது உண்மையாவும் இருக்காதே. இவ்வளவு நாள் மனுஷங்க நீங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருந்ததே ஒரு ஃபேக் தான், அதுவும் ஒரு இல்யூஷன். ஆனா அது ஒரு இல்யூஷன் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாம தான் நீங்க அந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருந்தீங்க. ஆனா நீ எங்களோட சைட்ல இருந்த அப்படின்னா இது உண்மையோ இல்யூஷனோ, ஆனா அந்த இடத்துல உன்னோட ஃபேமிலி இருப்பாங்க. ஆடமும் அதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிடுறான் யோசிக்காம. அதுக்கப்புறம் இவன் ஒத்துக்கிட்ட உடனேவே அந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஆடமோட கண்ணை மூடு. திரும்ப ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது அவரோட ஒய்ஃபோட அவரோட குழந்தையோடையும் வீட்டுல இருக்காரு. நம்ம இப்போ போர்ட்டலுக்குள்ள இருக்கோம். இது நம்மளோட ஒய்ஃபும் நம்மளோட குழந்தையும் உண்மையானவங்களா அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனாலும் அவனுக்கு இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. இந்த போர்ட்டல்ல இருக்கிறவங்க எதுக்காக என்னோட கண்ணை கேட்கணும் அப்படின்னு இவருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இவருக்கு அவரோட கண்ணுக்கு தெரியற அவரோட ஒய்ஃப் கூடயும் குழந்தை கூடயும் வாழ்றதுக்கு இவருக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இது உண்மை கிடையாதுன்னு அவர் நம்புறாரு. அதனால இவர் என்ன பண்றானா அவரோட கண்ணையே அவரு பிடுங்கிடுறாரு. இதனால ஆடம் அந்த போர்ட்டலை விட்டு வெளியில வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவருக்கு இப்போ கண்ணே தெரியல. அந்த இடத்துக்கு அவரோட ஒய்ஃபும் டாக்டரும் வராங்க. இப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. ஆடம் அப்படியே அவரோட குடும்பத்து கூட சேர்ந்துக்கிறாரு. இது எல்லாத்தையுமே அந்த கண்ணாடி வழியா, அதாவது அந்த போர்ட்டல் ஏதோ ஒண்ணு அவங்கள பாத்துட்டு இருக்கு. ஆனா அந்த டோரால இவன் இப்படி இருக்கான் அப்படிங்கறத அவங்களால ஏத்துக்க முடியல அந்த போர்ட்டலால. ஆனா அதுக்கப்புறம் அந்த போர்ட்டல் ஒர்க் ஆகவே இல்ல. அதுக்கப்புறம் அது அமைதியாயிடுச்சு. யாருமே அதுக்குள்ள போக முடியல, யாருமே அது உள்ள இழுக்க முடியல. அது மட்டும் இல்லாம யாரோட காதுக்குமே அந்த டோர்ல இருந்து வர வாய்ஸ் கேட்கவே இல்ல. சோ எல்லா ப்ராப்ளமும் சரியாகுது. அதுக்கப்புறம் இந்த விஷயம் நடந்து 3 மாசம் கழிச்சு அதுக்கப்புறம் ஒரு 2 சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த டோரை பத்தி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டோருக்கு பவரை கொடுத்து ஆக்டிவேட் பண்றாங்க. தூரமா இருக்கக்கூடிய ஒரு டோர் மூலமா வேற ஒரு சயின்டிஸ்ட் அந்த டோர் மூலமா உள்ள வராங்க. அங்க இருந்து அவங்க டெலிபோர்ட் ஆகி லேபுக்குள்ள வந்துடுறாங்க. டோர்ஸ் எல்லாமே ஒரு போர்ட்டல் மாதிரி ஒர்க் ஆகுது, நம்ம அதை கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருமே சந்தோஷப்படுறாங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே இந்த டோரை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்க. வெளியில இருக்கக்கூடிய ஒரு டோருக்கு இவங்க கரண்ட் எல்லாம் கொடுத்து அதை ஒர்க் பண்ண வச்சு வெளியில இருந்து அந்த டோர் மூலமா இவங்க இப்போ லெபரட்டரிக்குள்ள
டோருக்குள்ளேயே வந்துட்டாங்க. சரி ஓகே மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு மறுபடியும் அதுக்கு பவரை கொடுத்து அதுக்கப்புறம் 2 பேருமே அந்த டோருக்குள்ள போறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவரு பத்திரமா இன்னொரு சைடு வந்துடுறாரு. இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆனா பின்னாடி வர வேண்டிய அந்த லேடி சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அவங்கள காணும். ஆனா இவன் இந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டோர் வழியா வெளியிலயும் வந்துடுறாங்க. ஆனா இந்த தடவை அவங்க பார்க்க ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அவரு கேக்குறாரு. ஆனா அந்த சயின்டிஸ்ட பாத்தீங்கன்னா அவங்க அப்படியே காலி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் என்ன பேசுதுன்னா, இங்க பாருங்க இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான், இதுக்கு மேல வரப்போறது எல்லாமே, இதுக்கு மேல நீங்க எல்லாருமே எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதாவது அந்த போர்ட்டல் அந்த லேடி சயின்டிஸ்ட் மூலமா சொல்லுது. சோ இதோட இந்த போர்ட்டல்ஸ் அப்படிங்கிற இந்த படமும் இங்க முடிஞ்சு போயிடுது. இந்த படத்துல இப்ப என்னதான் சொல்ல வராங்க அப்படிங்கறத நம்ம பாப்போமா. அந்த பிளாக் கலர் டோர் இருக்குல்ல, அது தெளிவா சொல்லணும்னா அது ஒரு போர்ட்டல். அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய ஒரு போர்ட்டல் கிடையாது. நம்மள இங்க இருக்கிற ரியாலிட்டியில இருந்து வேற ஒரு ரியாலிட்டிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் அது. இந்த போர்ட்டலை உருவாக்குனது ஒரு கடவுளா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஏலியனா இருக்கலாம், ஏன் நம்மளோட ஃபியூச்சரான மனுஷங்களா கூட இருக்கலாம். அது என்னவா இருந்தாலும் அவங்களால நம்மளோட டைமென்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கவே முடியாது. அவங்க 4th 5th டைமென்ஷன்ல இருக்கிறவங்க. நம்மளோட 3 டைமென்ஷன் அவங்களுக்கு வித்தியாசமா தெரியும். சோ அவங்க எப்படி நம்மளோட பூமிக்கு வந்தாங்க, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, அதாவது அந்த டோர்ஸ் எப்படி இங்க வந்துச்சு அப்படிங்கிறதுக்கான ரீசன் என்னன்னா, மனுஷங்க உருவாக்குன ஒரு ஆர்டிபிஷியல் பிளாக் ஹோலை பத்தி நான் உங்களுக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன் இல்லையா. அதுல ஒரு கிளிச் கூட உருவானுச்சுன்னு சொன்னல, அந்த கிளிச் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். வேற ஒரு டைமென்ஷன்ல இருக்கிறவங்க அந்த டோர் மூலமா நம்மளோட டைமென்ஷன்ல இருக்கவங்க கூட கான்டாக்ட் பண்றாங்க. இப்போ நமக்கு கீழே நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கோம், நமக்கு கீழே 2 டைமென்ஷன்ல இருக்கிறவங்க நமக்கு கிடைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் அவங்கள வச்சு நம்மளோட சயின்டிஸ்ட் அவங்கள வச்சு ஆராய்ச்சி பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே போலதான் இப்ப நமக்கும் நடந்திருக்கு. நம்ம 3 டைமென்ஷன்ல இருக்கோம். நாம கண்டுபிடிச்ச அந்த 3 டைமென்ஷன்ல நடந்த ஒரு கிளிச்னால 4th டைமென்ஷன் 5th டைமென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம தெரிய ஆரம்பிச்சோம். அதாவது அவங்களால நம்மள பார்க்க முடியாது, ஆனா நம்ம அவங்க இடத்துக்கு கொண்டு போக அவங்களால முடியும். சோ அதனால அவங்க அவங்களோட ரியாலிட்டிக்கு நம்மள கூட்டிட்டு போகவும் முடியும். ஸ்டார்டிங்ல ஸ்டான் ஒருத்தர் அந்த போர்ட்டல் கூட பேசிட்டு இருந்தார் இல்லையா, அவருக்கு அந்த போர்ட்டல்ல எதுக்காக உருவாச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வம். அதனால அந்த போர்ட்டல் என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன், ஆனா அதுக்கு பதிலா நீ இங்க இருக்கிற எல்லாருமே என்னோட போர்ட்டலுக்குள்ள வர வைக்கணும் அப்படின்னு அந்த போர்ட்டல் ஒரு டிமாண்ட் வைக்குது. அதுக்காக தான் அவரு எல்லாரையுமே உள்ள போக சொல்லி மிரட்டிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த போர்ட்டலுக்குள்ள இவர் போக ட்ரை பண்றாரு, ஆனா அவரால் போக முடியல. ஏன்னா ஒருத்தரை அவன் உள்ள அனுப்பிட்டான். அதுக்கப்புறம் இவரோட ஹெல்ப் அந்த போர்ட்டலுக்கு தேவைப்படல. அதனால அவரை அது ஏமாத்திருச்சு. இதே போலதான் இந்த ஜாராங்கிற பொண்ணுக்கும் நடந்துச்சு. அவளுக்கு குழந்தையே கிடையாது, உனக்கு நான் குழந்தை கொடுக்குறேன், நீ சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு அந்த போர்ட்டல் சொல்லி இருக்குது. அவ அந்த குழந்தை மேல இருக்கிற ஆசைனால உள்ளேயும் போயிடுறா. சோ அந்த உள்ள போனதுனால அவளுக்கு அந்த குழந்தையும் கிடைச்சிருது. அதுக்கப்புறம் இன்னும் தெளிவா பார்க்கணும்னா, இந்த போர்ட்டலை ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆடமும் அவரோட குடும்பமும் தான். சோ இவர் தான் முதல்ல அதை பார்த்தாரு அப்படிங்கறதுனால அந்த போர்ட்டலோட பவர் இவரோட கண்ணுல சேவ் ஆயிடுது. எதுக்காக அப்படின்னா, அந்த போர்ட்டல்ல வேற டைமென்ஷன்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த போர்ட்டல் வழியா நம்மள பார்க்க முடியாது. இவன் தான் முதல்ல பார்த்தான் அப்படிங்கறதுனால இவனோட கண்ணு மூலமா அவங்களோட சக்திய பவர்ஸ இவனுக்கு கொடுத்து ஆடமோட கண்ணு மூலமா இந்த உலகத்தை பார்க்கலாம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணாங்க. சோ ஆடம் அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நம்ம பூமியில இருக்கிறவங்கள அவனோட உலகத்துக்கு அந்த போர்ட்டலுக்குள்ள இருக்கிறவங்களோட உடம்புக்கு அவங்கள கூட்டிட்டு போக முடியும். இப்போ ஆடம் கிட்ட அவங்க ஒரு டிமாண்ட் வச்சாங்க இல்லையா, நீ உன்னோட குடும்பத்து கூட நல்லா வாழணும் அப்படின்னா உன்னோட 2வது கண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் வச்சிருப்பாங்க. ஆனா ஆடம்க்கு அந்த விஷயம் பிடிக்கல. சப்போஸ் அந்த ஆடம் பிடிச்சிருக்கு, நான் என்னோட குடும்பத்து கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லி 2 கண்ணியும் அவங்களுக்கு கொடுத்துருந்தான் அப்படின்னா கண்டிப்பா இந்த பூமியில இருக்கிறவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். எல்லாரையுமே நம்ம உலகத்துல இருக்கிற எல்லா மக்களையும் அவங்களோட டைமென்ஷனுக்கு அது இழுத்துட்டு போயிருக்கும். ஆனா நம்ம ஆடம்க்கு இது பொய்யான வாழ்க்கை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட அவரோட கண்ணை பிடுங்கினதுனால அந்த டைமென்ஷன்ல இருக்கிறவங்களால நம்மளோட டைமென்ஷன்ல இருக்கிறவங்கள உள்ள இழுக்க முடியல, பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. சோ இப்போ அந்த போர்ட்டல்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம பூமிக்கும் இருக்கிற கனெக்ஷன் கட் ஆயிடுது. அதனால அந்த பிளாக் டோர்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. ஆனா 3 மாசம் கழிச்சு நம்மளோட மக்கள் சும்மா இருந்தா தானே அந்த டோரை ஆராய்ச்சி பண்றங்கிற பேர்ல 2 சயின்டிஸ்ட் பாத்தீங்கன்னா அதை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பவரை கொடுத்து அதை யூஸ் பண்ணவும் செய்யறாங்க. அதனால இப்போ அந்த லேடி சயின்டிஸ்டோட உடம்ப அந்த போர்ட்டல்ல இருக்கிறவங்க கண்ட்ரோல்ல எடுத்துக்கிட்டாங்க. சோ இதுக்கு மேல நம்ம ஆடம் எதுக்காக அவரோட கண்ணை கொடுத்தாரோ அந்த விஷயம் பழிக்காமையே போயிடுச்சு. ஆனா இந்த சயின்டிஸ்ட் மூலமா
மூலமா இப்ப நம்ம உலகமே இப்போ அழிய போகுது, எல்லாமே அதோட போக்குல இருந்தா மட்டும்தான் நல்லபடியா இருக்கும். நம்ம ஏதாவது செயற்கையா செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா இந்த நிலைமை தான் நம்ம எல்லாருக்குமே நடக்கும். ஸோ இதுதான் இந்த போர்ட்டல் அப்படிங்கிற படத்தோட கான்செப்ட். ஸோ இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்தா கீழே எங்கிட்ட கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான படத்தோட வேற ஒரு நாள் வந்து உங்களை சந்திக்கிறேன். until then, டாடா, bye bye, thank you.